Am I audible? Yes, sir. Okay. Right. So, genetics lesson la நம்ம இதுவரையும் பார்த்திருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல. Okay. So, pedigree analysis பார்க்கணும். கரெக்ட்டா? Am I correct? ஆமா சார். Okay. Okay. Pedigree analysis கான அந்த introduction சொல்லியிருந்தேன். So, genetic disorders அப்படின்றது வந்து நம்ம we can classifying them into two types. Okay. Chromosomal disorders and Mendelian disorders அப்படின்னு. இந்த டிசார்டர்ஸ் வந்து அதனுடைய ஆரிஜின் என்ன, அது எந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பாதிப்படையதால வருது, ஸோ எந்த ஒரு ஜீன்லனுடைய அந்த பாதிப்பால வருது, இப்படி நம்ம அதனுடைய அனலைசிஸ் பண்றது தான் நம்ம வந்து பெடிகிரி அனலைசிஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்கணும். அதில் சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது என்னன்றதுலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே ரைட். டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் சம் காமன் மெண்டலியன் டிசார்டர். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் மெண்டலியன் டிசார்டர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம we'll talk about chromosomal disorders. Okay. See, first of all, we start with the Mendelian disorders. So, இப்போ Mendelian disorders பத்தி படிக்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே Mendelian disorders-குள்ள வரும்போது இட்ஸ் ஆல் அபவுட் ஜீன் எக்ஸ்பிரஷன். கரெக்டா? இப்போ ஒரு பர்டிகுலர் ஜீன் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய டிசார்டர்ஸ் நமக்கு வந்து நம்மளுடைய ஃபினோடைபிக் ஜினோடைபிக் கேரக்டர்ல சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இப்போ அதனுடைய அந்த ஒரு கேரக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் எ ஜீன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எ ப்ரோட்டீன் ஆர் என்சைம். இஃப் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி எக்ஸ்பிரஸ்ட் தென் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜீன் ஆர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம் ஆர் ப்ரோட்டீன் வில் பி அஃபெக்டட். ஸோ அப்போ ஒரு ஜீனோட எக்ஸ்பிரஷன் நல்லாதப்போ அதனுடைய ப்ரோட்டீன் இல்லைன்னா வந்து அதனுடைய அந்த என்சைம் ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாதப்போ அதனுடைய ஃபங்க்ஷன் அந்த இடத்துல வந்து பாதிப்படையும். ஸோ அப்போ அதனால அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ப்ராப்பரா இல்லாதப்போ அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு பினோடைபிக் கேரக்டர் எக்ஸ்பிரஷனா இருக்கு அப்படின்னா அந்த பினோடைபிக் கேரக்டர்ல சில சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப் சம் ஜீன்ஸ் ஓகே விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம் கேரக்டர்ஸ் தே ஆர் பிரசன்ட் இன் XY குரோமோசோம்ஸ், மேபி தே ஆர் இன் 6 குரோமோசோம்ஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். சொமேட்டிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சொமேட்டிக் கேரக்டருக்கான ஜீனும் சொமேட்டிக் குரோமோசோம்ஸ்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Some genes are present in the XY chromosomes. They are 6 chromosomes. அங்க இருக்கக்கூடிய சில ஜீன்ஸ் கூட நம்மளுடைய பாடியில கேரக்டர் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ அதனோட எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். ஸோ அப்போ இங்க வந்து நம்ம we can classifying them into 2 categories. ஓகே, எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 6 குரோமோசோம்ஸால வரக்கூடிய டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆட்டோசோமல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அப்படின்றது என்ன, அதுக்கு முன்னாடி மெண்டலியன் டிசார்டர்ஸ்னா என்ன. ஓகே ரைட். இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் அப்படியே இருந்துட்டு நம்ம அடுத்து போகலாம். Listen. See, Mendelian disorders and the chromosomal disorders. So there are two types of, just a minute. Okay, see here the Mendelian disorders are mainly determined by alteration or mutation in a single gene. See, the word is very important. Okay, single gene. Okay, note down. Next, these disorders are transmitted to the offsprings on the same lines as we have studied in principles of inheritance. So principles of inheritance லெசன்ல நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஒரு பீ பிளான்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே ரைட். ஸோ இது பெடிகிரி அனலைசிஸ் மூலமா நம்ம இந்த டிசார்டர்ஸ் எப்படி டிராவல் ஆகுது, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோஸ்ட் காமன் ப்ரிவலண்ட் மெண்டலியன் டிசார்டர்ஸ், இதுதாங்க கொஸ்டின் ஏரியா. ஸோ எதெல்லாம் மெண்டலியன் டிசார்டர்ஸ், எதெல்லாம் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அப்படின்ற அந்த கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியரா தெரியணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய காமன் அண்ட் ப்ரிவலண்ட் மெண்டலியன் டிசார்டர்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. த ஒன் ஹீமோஃபிலியா, நெக்ஸ்ட் வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்,
sickle cell anemia, color blindness, phenylketonuria, thalassemia, and etc. Okay, so we have another disorders also, but as per this NCERT content, we have to know these disorders are comes under Mendelian disorders. சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். which of the following is not a Mendelian disorder அப்படின்னு கேட்கலாம். because we are going to discuss chromosomal disorders also. ஸோ அதுல ஏதாவது ஒரு குரோமோசோமல் டிசார்டரை கொடுத்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி it is important to mention here that the such Mendelian disorder may be dominant or recessive. See, this is another categorization. ஸோ இந்த மெண்டலியன் டிசார்டரை நம்ம இப்படி பிரிக்கலாம். ஸோ நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது ப்ராப்பரா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இங்க மெண்டலியன் டிசார்டர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்க டாமினன்ட். ஓகே, ஸோ ஏன்னா we already discussed, right? There are two alleles, okay, dominant and recessive அப்படின்றது. ஓகே, ஸோ this is the first type. நான் சொன்ன மாதிரி இது ஒன்று டாமினண்டா இருக்கும் இல்லை ரெசசிவா இருக்கும். இன்னொரு கேட்டகரைசேஷன் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஆட்டோசோமல் ஆர் செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஓகே, செக்ஸ். ஸோ அப்போ இங்க some disorders are autosomal and some disorders are sex chromosomes. So இதுல dominant autosomal இருக்கலாம், இல்ல dominant sex disorders இருக்கலாம். அதே மாதிரி recessive autosomal disorder இருக்கலாம், இல்ல செக்ஸ் ரெசசிவாகவும் இருக்கலாம். மேபி இது வந்து ரெண்டுமே கலந்து இருக்கும். ஸோ இது நம்ம ஒவ்வொரு டிசார்டரை பத்தினுடைய படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க, by this pedigree analysis one can easily understand whether the trait in question is dominant or recessive. Okay, similarly the trait may also link to sex chromosome as in hemophilia. நான் சொன்னேன் இல்லையா, அது செக்ஸ் குரோமோசோம்ல இருக்கலாம். இப்போ ஹீமோஃபிலியா அப்படின்றது வந்து it is a disorder, it's a Mendelian disorder, but it is sex chromosome disorder அப்படின்னு. ஓகே, அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா செக்ஸ் லிங்க்டு டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி இங்க வந்து எக்ஸ் குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜீன் வந்து ப்ராப்பரா ரெசிசிவ் ஜீனா இருக்கும்போது அதனுடைய எக்ஸ்பிரஷனும்ன்றது இந்த இடத்துல ப்ராப்பரா இருக்காது. ஓகே, ரைட். ஸோ அப்போ நம்ம டிசார்டர்ஸை டாமினண்டாகவும் எடுத்துக்கணும், ரெசிசிவாகவும் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ஆட்டோசோமல் டிசார்டரா இல்லை செக்ஸ் குரோமோசோமலா அப்படின்னு பார்க்கணும், செக்ஸ் லிங்க்டா அப்படின்னு பார்க்கணும். So these are all the important points we have to note down here. Sir, we can't hear you. Everyone? Audible. Okay. Clear sir. Okay. நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா, உங்களுடைய நெட்வொர்க் இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. Okay sir. Right? Okay. So, okay, I completed the content here. So anybody have any doubt regarding this content, and do you understand what we discussed here? Yes sir. Okay. See, and sometimes we also get a questions from these diagrams also. Okay, so 2021 we also has more than 3 to 4 questions from this diagrams. Okay, like this. So அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கேயும் நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. So we have 2 disorder explanations here. The one is A1 is autosomal dominant trait. See, autosomal dominant. So the gene must be, it has dominant at the same time gene which is present in the autosomal chromosome. So here the given example is myotonic dystrophy. So this is the additional one. So what we discussed here, seeing we didn't see that autosomal, okay, disorder. இப்போ நம்ம பார்க்குற இந்த myotonic dystrophyன்றது இங்க நீங்க பார்க்கல. So you should add myotonic dystrophy in this list. So இதுவும் நீங்க மறந்துடக்கூடாது, சரியா? Okay. So next பாருங்க, next one is autosomal recessive. So we have 2 examples. One is autosomal dominant and another one is autosomal recessive. Here autosomal recessive example is sickle cell anemia. What here? Okay, this is the example for it. Okay, so you should know first of all the disorders and the type actually. So myotonic dystrophy அப்படின்றது it's a autosomal dominant trait, and sickle cell anemia is a autosomal recessive trait. Okay, now see, இந்த இடத்துல இந்த பெடிகிரி அனலைசிஸ் myotonic dystrophy எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. See, myotonic dystrophy is a autosomal dominant. It is not related with sex chromosome or X or Y. Okay,
லிசன். ஸோ இப்போ இங்க வந்து மதர் இப்படி இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அஃபெக்டட் இண்டிவிஜுவல் அப்படின்னு படிச்சிருப்போம். இயர் மதர் இஸ் அஃபெக்டட் இண்டிவிஜுவல். ஸோ இப்போ இங்க ஃபாதர் வந்து அன்அஃபெக்டட் இண்டிவிஜுவல், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த மாதிரி டிசார்டர் இல்லை. ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல நீங்க பார்க்கும்போது தேர் ஆர் 5 children அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவங்கள சி the female also affected and the male also affected. Of course உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த மேல் அப்படின்றவங்க வந்து 6 chromosomes கிடையாதுங்க. இங்க என்னங்க 4 children தானே சார்? ஆமாமா, இவங்க வந்து இவங்களுடைய என்ன சொல்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் இது இவங்களை இன்க்ளூட் பண்ணல. ஓகே, நான் இவங்களை இன்க்ளூட் பண்ணல. அதே மாதிரி இவங்களையும் நான் இன்க்ளூட் பண்ணல பிகாஸ் ஸோ ஷீ மேரிட் ஹர். ஓகே, அதே மாதிரி இவர் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேற, நான் அது சொல்லலை. சி இங்க வந்து இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு 1 2 3 4. ஸோ தீஸ் 4 ப்ரோஜெனிஸ். ஓகே, இங்க தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. சி இங்க வந்து XY. ஓகே, இங்க வந்து இவருக்கான அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன்ன்றது நம்ம குரோமோசோம் விட்டுருங்க, ஐ மீன் XY விட்டுருங்க. மற்றபடி ஆட்டோசோம்ஸும் இங்க வந்து 23 பேர்ஸும் வந்து இதாகும் இல்லையா. ஸோ அப்படி வரும்போது இந்த இடத்துல இவருக்கு வந்து எனி குரோமோசோம்ஸ், ஓகே, இந்த மதர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்டோசோமல் குரோமோசோம்ஸ்ல அந்த டிஃபெக்ட்ஸ் இருக்கோ அந்த ஜீன் அப்படியே எக்ஸ்பிரஸ் ஆகும்போது இவருக்கு வருது. அப்ப இங்கேயும் பாருங்க, ஃபீமேலும் சஃபர் ஆகுறாங்க, மேல்ஸும் சஃபர் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல ஃபீமேல் வந்து அஃபெக்டட் இண்டிவிஜுவலா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு பெண் குழந்தையும் வந்து அஃபெக்டடா இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த மயோட்டானிக் டிஸ்ட்ராஃபின்றது இட்ஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட் அப்படின்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு, கூடவே இங்க வந்து the chances for transferring the disease to progeny அப்படின்னு சொல்லும்போது both female and males அப்படின்றதும் நீங்க கூடுதலா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் டாமினன்ட் ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசார்டர் மயோட்டானிக் டிஸ்ட்ராஃபி. இட் இஸ் a type of muscular disorder. ஓகே, ஸோ மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்னிங் ஆயிடும், அதனால வரக்கூடிய பிரச்சனை. ஓகே, ரைட். இப்போ அடுத்து பாருங்க, the next one is sickle cell anemia. See, sickle cell anemia-ல இங்க நீங்க பாத்தீங்கன்னா both individuals are not affected but they must be a carrier. Okay, so அந்த டிசார்டரை கேரி பண்றவங்களா இருப்பாங்க. See, நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்தோம், சிக்கிள் செல் அனிமியான்றது வந்து இட் இஸ் ஏ ஆட்டோசோமல் ரிசெசிவ், மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்து இருக்கு. ஸோ அந்த டிசார்டரை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம again we come back here. Okay, right. So let we talk about the color blindness, one of the important disorder. Okay, Mendelian disorder. So இது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு டிசார்டருக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஓகே, லெட் வி டாக் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, கலர் பிளைண்ட்னஸ். ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு ஒன்று நீங்கள் எந்த டிசார்டரை படிக்கும் போதும் அது மெண்டலியன் டிசார்டரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, கூடவே நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அது செக்ஸ் லிங்க்டா இல்ல ஆட்டோசோமலா அப்படின்னு. அப்ப இங்க கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர். ஸோ இந்த பாயிண்ட்டை தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. அடுத்து, டியூ டு டிஃபெக்ட் இன் எய்தர் ரெட் ஆர் கிரீன் கோன் ஆஃப் ஐ. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோன்ஸ் அண்ட் ராட் செல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ஐல இருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த கோன் அண்ட் ராட் செல்ஸ்ல கோன் செல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து நமக்கு கலர்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுல இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க நமக்கு வந்து ரெட் அண்ட் கிரீன் அப்படின்றது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து we can easily distinguish the normal person, but who are affected by this disorder. ஓகே, கலர் பிளைண்ட்னஸால பாதிக்கப்பட்ட ஒருத்தரால எது ரெட் எது கிரீன் அப்படின்றதே அவரால் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஸோ அவரால் டிஸ்டிங்யூஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த மூவில கூட நீங்க பார்க்கலாம், பிசாசு அப்படின்ற அந்த மூவில நீங்க அந்த ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அவருக்கு தெரியாது அது என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கிரீன் ரெட் அப்படின்றது அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஓகே, ரைட். ஸோ திஸ் டிஃபெக்ட் இஸ் டியூ டு மியூட்டேஷன் இன் சர்டைன் ஜீன்ஸ். ஓகே, சர்டைன் ஜீன்ஸ் பிரசன்ட் இன் தி எக்ஸ் குரோமோசோம். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல செக்ஸ் லிங்க்டு அப்படின்றதாலே நம்ம இங்க பார்க்கணும் இட்ஸ் எக்ஸ் குரோமோசோம். ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது எக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல மேலுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகே, கண்டிப்பா வந்து ஃபாதர் கிட்ட இருந்தோம், கண்டிப்பா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மதர் கிட்ட இருந்து எக்ஸ் வந்து இருக்கணும், ஃபாதர் கிட்ட இருந்து ஒய் இருக்கணும். அப்பதான் மேல் பேபிக்கு வந்து அந்த குரோமோசோமல்
ஐ மீன் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இட் அக்கர்ஸ் இன் 8% ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஒன்லி 0.4% ஆஃப் ஃபீமேல்ஸ். அப்போ இங்க இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது மேல்ஸ், அதாவது மேல் போஜனிக்கு அதிகமா வரும். ஆண் குழந்தைகள் அதிகமா வந்து இந்த டிசார்டர் வந்து மதர் கிட்ட இருந்து வரும். ஆக்சுவலி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எஸ், ஸோ மேல் அப்படின்றது XY. இப்போ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், ஐ மீன் இங்க இது வந்து ஃபாதர் அண்ட் மதர்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்க கிட்ட இருந்து ஒரு X வருதுன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இங்க இருந்து கண்டிப்பா அப்பா கிட்ட இருந்து Y வந்திருக்கணும். இப்போ இந்த 2 Xல இப்போ கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது இந்த குரோமோசோம்ல இருக்குன்னு வச்சுப்போம். இந்த அதாவது the gene which is responsible for the cone cells, ஓகே, அந்த கோன் செல்ஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்டிங்யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் கொடுக்கக்கூடிய ஜீன் வந்து எக்ஸ் குரோமோசோம்ல இந்த எக்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அது ஒரு டிஃபெக்டிவ் ஜீனா இருக்கு. ஸோ அதனால அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ அந்த மதர் வந்து இப்போ இந்த மதர் வந்து அஃபெக்டடான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் சி ஹாஸ் அனதர் எக்ஸ். ஸோ இது டாமினண்டா இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. இதுதான் ரெசிசிவ் ஒன். ஓகே, அப்போ இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா மதர் மேக்ஸிமம் கேரியரா இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த மதருக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த மதர் கொடுக்கக்கூடிய எக்ஸ் எடுத்துக்கக்கூடிய அந்த மேல் கண்டிப்பா வந்து அஃபெக்டட் இண்டிவிஜுவலா தான் இருப்பார். இவர் கண்டிப்பா அஃபெக்டடா தான் இருப்பார். ஏன் நம்ம இவர் அஃபெக்டட்னு சொல்றோம்? என்ன ரீசன்? கண்டிப்பா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் தான். அதுவும் எஸ், ஆமா ஆமா கரெக்ட். பட் இதுல இன்னொரு சான்ஸும் இருக்கு. ஒருவேளை இந்த மேல் பேபிக்கு இந்த எக்ஸ் வந்து ஃபாதர் கிட்ட இருந்து இந்த எக்ஸ் வந்து வச்சுங்களேன், இஸ் அன்அஃபெக்டட். இவர் வந்து அன்அஃபெக்டட். ஏன்? ஏன்னா அந்த செக்ஸ் லிங்க்டு ஜீன்ன்றது இந்த எக்ஸ்ல தான் இருக்கு. அப்ப இந்த எக்ஸ் யாருக்கெல்லாம் வருதோ அந்த மேல் தான் வந்து அதிகமா வருது. அதனால இங்க வந்து 8% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நாட் 100%. புரியுதா? Yes, sir. This is because the genes, நல்லா கவனிங்க, this is because the genes that lead to red green color blindness are on the X chromosome. So males have only one X chromosome and females have two. The son of a woman who carries the gene has 50%. நோட் பண்ணிக்கங்க, 50%. ஏன்னா ஒரு எக்ஸ் வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அஃபெக்டடா இருப்பாங்க. அந்த எக்ஸ் வரலன்னா அன்அஃபெக்டட். ஓகே, ஸோ த மதர் இஸ் நாட் herself color blind because the gene is a recessive one. So because she has another X which is dominant one, that the gene has the normal gene are present that chromosome, so there is no issue to her. Okay, but that means that his effect is suppressed by her matching dominant normal gene. அவங்களுக்கு இந்த எக்ஸ்ல தான் அந்த டிஃபெக்டிவ் இருக்கு. so this is the recessive one, but this is the dominant one, right? This X is the dominant one. It can express the original character. So இது express ஆகும்போது இந்த character suppress ஆயிடும். So that's why the mother itself, she is not a color blindness. Okay, so the daughter will not normally be color blind. ஏன் அப்படின்னு பாருங்க. இப்ப டாட்டர் வந்து அதிகமா இந்த இடத்துல கலர் பிளைண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இவங்க வந்து மதர், ஸோ இவர் வந்து ஃபாதர்னு. ஸோ இவருக்கு இந்த மதர் கிட்ட இருந்து இந்த எக்ஸும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்க வந்து அன்அஃபெக்டட். கரெக்டா? நான் யூஏ போடுறேன், அன்அஃபெக்டட். ஆனா இதே நேரத்துல இந்த எக்ஸும் ஓகே, இங்க இருந்து எக்ஸும் ஃபாதர் கிட்ட இருந்து எக்ஸ் வந்து இருக்கு. சரி, ஓகே, இங்க எக்ஸ் வந்து இப்போ இவங்களுக்கு அகைன் இந்த ரெண்டு எக்ஸ்ல இந்த எக்ஸ் வந்து டாமினன்ட் தான். எஸ், ஓகே. அப்ப இவங்க யாரா இருப்பாங்க? இந்த ஃபீமேல் வந்து அன்அஃபெக்டட், பட் she act as a carrier. கரெக்டா? புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க ஒரு ரீசன், ஆனா ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிங்க. a daughter will not normally be color blind unless her mother is carrier and her father is color blind. இந்த கண்டிஷன் எப்படி தெரியுமா வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது யோசிச்சு பாருங்க. இப்படி ஓகே, இப்போ இந்த ஃபாதர் வந்து ஆல்ரெடி கலர் பிளைண்ட். ஓகேவா? இங்க மதர் வந்து பாத்தீங்கன்னா சி கேரியர், சி ஆக்ட் as a கேரியர். ஸோ அப்போ இங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த எக்ஸும்
ஃபாதர் கிட்ட இருந்து இந்த எக்ஸும் வரும்போது ரெண்டு எக்ஸ் குரோமோசோமுமே டிஃபெக்டிவ் ஜீன், ரிசெசிவ் ஜீன் தான். அப்போ கண்டிப்பா இவங்க கண்டிப்பா என்னவா இருப்பாங்க? அஃபெக்டட். எஸ். ஸோ இந்த ஒரு கால்குலேஷன், இந்த மாதிரியான இந்த மெக்கானிசம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஒவ்வொரு டிசார்டரை பத்தி படிக்கும்போது இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றது இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் இங்க கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, புரியுதுங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது சார். நோ சார். ஓகே, சோ நெக்ஸ்ட் டிசார்டர் போயிடலாமா? எஸ் சார். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் டிசார்டர் வந்து ஹீமோஃபிலியா. ஓகே, so again it's also sex linked recessive disorder. okay, so இப்போ நீங்க எதெல்லாம் செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போ கலர் பிளைண்ட்னஸும் ஹீமோஃபிலியாவும் ஒரு லிஸ்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். okay, right, which shows its transmission from unaffected carrier female. See, this is also okay, transferred from unaffected carrier female. So here the females act as a carrier. okay, and so to some of the male progeny has been widely studied. okay, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in this disease a single protein that is a part of the cascade of protein involved in the clotting of blood is affected. So it's all about the protein. So the protein is very important for coagulation of blood. okay, blood வந்து clot ஆகும் இல்லையா? சிலருக்குலாம் நம்ம சின்னதா கையில் அடிபட்டுச்சுன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள, மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள என்ன ஆகும், அது அங்கே வந்து அப்படியே பிளட் வந்து கிளாட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து இட் இஸ் எய்டட் பை அ ப்ரோட்டீன். பட் தோஸ் ஆர் அஃபெக்டட் பை ஹீமோஃபிலியா, தே டசன்ட் ஹாவ் எ ப்ரோட்டீன் லைக் திஸ். ஓகே, ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஷன்ல சில அந்த எக்ஸ்பிரஷன் ஆகாது. அப்போ அவங்க வந்து இந்த நோயினால பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கு. ஸோ இந்த பெடிகிரி அனலைசிஸ் ஆஃப் குவீன் விக்டோரியா, இங்கிலாந்துடைய குவீன். ஸோ அவங்க ஃபேமிலியில வந்து நிறைய இளவரசர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் வந்து இந்த மாதிரி ஹீமோஃபிலியால பாதிக்கப்பட்டவங்க இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம், இது என்ன டைப் ஆஃப் டிசீஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மதர் அண்ட் ஃபாதர்ல யாரு கேரியரா இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து பார்க்கலாம். Due to this is an affected individual. நல்லா புரிஞ்சுக்கணும், யாரு affected individual. A simple cut will result in non-stop bleeding. ஸோ அவங்களுக்கு வந்து பிளட் நிற்கவே நிற்காது, போயிட்டே இருக்கும், பிகாஸ் அந்த clotting factor கிடையாது. நெக்ஸ்ட், the heterozygous female. heterozygous female அப்படின்றது இது எங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு XX தான். ஓகே, பட் இங்க வந்து heterozygous அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, மேபி அவங்க வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல அந்த டிஃபெக்டிவ் ஜீன் இருந்துச்சுன்னா, ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபார் ஹீமோஃபிலியா மே டிரான்ஸ்மிட் தி டிசீஸ் டு சன்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், அகைன் ஃபீமேல் கேரியர் தான் அவங்களுடைய சன்ஸ்க்கு வந்து டிசீஸை கேரி பண்றாங்க. த பாசிபிலிட்டி ஆஃப் ஃபீமேல் பிகம் ஏ ஹீமோஃபிலிக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கண்டிஷன் தான் இங்கே இருக்கணும், நல்லா கவனிக்கணும். இங்க ஃபாதர் வந்து அகைன் அதே கண்டிஷன் தான், ஃபாதர் வந்து இங்க என்னவா இருக்கணும், ஹீமோஃபிலிக்கா இருக்கணும். ஓகே, மதரும் அஃபெக்டட் கேரியரா இருக்கணும். இப்போ இந்த எக்ஸும் வரும்போது அந்த ஃபீமேல் கண்டிப்பா என்னவா இருப்பாங்க, அஃபெக்டட். ஓகே, ஹீமோஃபிலிக்கா இருப்பாங்க. புரியுதா? அதான் அஃபெக்டட் இன் ஃபீமேலா இருப்பாங்க. ஓகே, இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் பிகாஸ் மதர் ஆஃப் சச் ஃபீமேல் ஹேஸ் டு பி லீஸ்ட் கேரியர் அண்ட் தி ஃபாதர் ஷுட் பி ஹீமோஃபிலிக். ஸோ அந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இது வந்து நடக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹீமோஃபிலியா. ஸோ ஹீமோஃபிலியா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, பட் இட் இஸ் எ செக்ஸ் லிங்க்டு recessive disorder, both color blindness and hemophilia. Next one is sickle cell anemia. Okay, இது நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அங்க இது நம்ம அடுத்து பார்க்கலாம். இது இஸ் autosomal linked recessive அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Right, listen. That can be transmitted from parents to offspring when both the parents are carrier for the gene. நல்லா புரிஞ்சுக்கணும், sickle cell anemia அப்படின்றதுல both the parents should be a carrier for the gene. அப்போதான் வந்து அந்த டிசார்டர் அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வரும் பொதுவா. ஸோ இந்த ஜீன் எப்படி வந்து இந்த டிசார்டர் எப்படி வருது அப்படின்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். The disease is controlled by a gene
a single pair of allele, for example. Okay, a pair of allele நம்ம இங்க பார்க்கிறோம், HBA and HBS both. Okay, ரெண்டு allele இருக்கு because it is autosome. It is not, we are not going to discuss XY because it is not a sex linked disease. Okay, and out of 3 possible phenotypes, only the homozygous individual, here the homozygous means, see இப்போ நீங்க ஒரு father கிட்ட HBA-வும் இருக்கலாம், அதே மாதிரி HBS-ம் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு மதர் கிட்ட HBA HBS இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கிட்ட இருந்து HBS-ம், ஓகே, மதர் கிட்ட இருந்தும் HBS-ம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை வரும். அதான் சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. The homozygous individual for HBS shows the disease phenotype and heterozygous individual, okay, இப்போ இவங்க வந்து heterozygous, இவங்களும் heterozygous தான், individuals appears apparently unaffected. See, they are unaffected, but they are carrier for the disease because they have one of the allele HBS. Okay, so அப்படி பார்க்கும்போது there is a 50% probability of transmission of the mutant gene to the progeny. இது வந்து क्वेश्चन கேட்பாங்க. சிக்கல் செல் அனிமியா ஒவ்வொரு ப்ரோஜனிலையும் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான அந்த பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, thus exhibiting sickle cell trait. ஓகே, ரைட். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படி என்ன நடக்குது, எக்ஸாக்டா இங்க என்ன நடக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இப்போ இங்க இவங்களும் வந்து HBA HBS அப்படின்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் HBA and HBS. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருமே இப்போ கேரியர். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து அஃபெக்டட்னு கொடுத்துருக்காங்க, இவங்களும் அஃபெக்டட்னு கொடுத்துருக்காங்க, இவங்களும் அஃபெக்டட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க விட்டுருங்க, இவங்க செகண்ட் ஜென்ரேஷன். ஓகே, இவங்க செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ F1 பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ இந்த மேல் எப்படி பாதிக்கப்பட்டவரா இருப்பார், இவருக்கு கண்டிப்பா இப்போ இவங்க வந்து ஃபாதர்னு எடுத்துக்கலாம், இவங்க வந்து ஓகே இது மதர். ஓகே, ஃபாதர் மதர் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இப்போ இவங்க வந்து HBS அப்படின்றது ஃபாதர் கிட்ட இருந்தும் மதர் கிட்ட இருந்தும் HBS வந்திருக்கணும், கரெக்டா? அப்படிதானுங்க? இப்படி அப்ப அதே மாதிரி ஃபீமேலுக்கும் அதே மாதிரி தான் HBS HBS. ஸோ ஹோமோசைகஸ் டிசார்டர் தான் இது. ஓகே, ரெண்டுமே சிமிலரா இருக்கும்போது அப்ப இங்க பாருங்க, அகைன் இங்கேயும் அதே கண்டிஷன் தான், இங்க பார்த்த அதே கண்டிஷன் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, சரி, இது வந்து பெடிகிரி அனலைசிஸ். பட் எக்ஸாக்டா என்னதான் நடக்குது? ஸோ வி ஆல்ரெடி ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான விஷயம் ஒரு 2 பாயிண்ட் தெரியணும்னு நினைக்கிறேன், நான் சொல்றேன் அதை. இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட், ஓகே, திஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் எ ஜீன். ஸோ இப்போ இந்த ஜீன் வந்து ஒரு புரோட்டீனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கு. அப்போ இந்த ஜீன் புரோட்டீனா கன்வெர்ட் ஆகிறதுக்கு 2 ப்ராசஸ் தேவை. இந்த ஒன் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, யாருக்காவது இதை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏவா மாறும். அடுத்த லெசன் இதுதான், நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலா. இப்போ எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அகைன் புரோட்டீனா மாறும். எஸ், இந்த ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேஷன், எஸ், திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த 2 ப்ராசஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா இந்த எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா டிசார்டர்ஸ் வரும். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம், சிக்கிள் செல் அனிமியால நம்ம பாக்குறோம். ஓகே, ரைட். லிசன், இன்னும் தெரியுதுங்க, நல்லா கவனிக்கீங்க. இது வந்து நார்மல் HBA ஜீன். இங்க வந்து நமக்கு தெரியும் 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும் இல்லையா, டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும்போது அதுல குவானைன் சைட்டோசின், அடினைன் தைமின், குவானைன் சைட்டோசின். ஓகே, ஸோ இப்போ இங்க இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்ப இங்க என்ன நடந்திருக்கு, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு, கரெக்டா? இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது எப்பவுமே சைட்டோசின் இஸ் ஆல்வேஸ் பைண்ட் வித் குவானைன், தைமின் இஸ் அடினைன், சைட்டோசின் குவானைன். அப்ப இங்க சிடிசின்றது இங்க என்னவா ஃபார்ம் ஆயிருக்கணும், GAG. ஸோ இது வந்து நம்ம அடுத்த லெசன் இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம், டோன்ட் வரி. இப்போ உங்களுக்கு இந்த சொல்லக்கூடிய கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது இன்னும் ஃபர்தரா நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, சரி. அப்ப இந்த ஒரு HBA பெப்டைடு இருக்கு இல்லையா, ஆக்சுவலி திஸ் இஸ் த புரோட்டீன். ஓகே,
ஓகே, இப்போ இந்த புரோட்டீன் அப்படின்றது விச் கன்சிஸ்ட் 7 அமினோ ஆசிட்ஸ். எப்பவுமே புரோட்டீன் அப்படின்றது விச் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், ரைட்? ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே பெப்டைடு பாண்ட். திஸ் இஸ் பெப்டைடு பாண்ட். ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிடோட பைண்டா இருக்கிறது த்ரூ பெப்டைட் பாண்ட். அப்போ there are 7 அமினோ ஆசிட். ஓகே, valine, histidine, leucine, threonine, இந்த மாதிரி there are 7. So the 6th one glutamic acid and the 7th one also glutamic acid. Okay, ரைட். ஸோ அப்போ குளுட்டமிக் ஆசிடுக்கான அந்த ஜீன் என்ன, இந்த இடத்துல அந்த இது வந்து ஜெனட்டிக் கோட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஜெனட்டிக் கோட். திஸ் இஸ் ஜெனட்டிக் கோட் GAG. ஸோ எப்பவுமே ஜெனட்டிக் கோட் வந்து ட்ரிப்ளெட்டா இருக்கும், 3 நைட்ரஜன் பேசஸ் இருக்கும். ஸோ இஃப் தெர் இஸ் a GAG then there should be a glutamic acid synthesis, but it is the normal one. Okay, normal HbA. And what actually happened, S is recessive, HbS is recessive. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிள் செல் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த CAC-யா மாறிடுது. இங்க CTCன்றது இங்க CAG. அப்போ இங்க ஆக்சுவலி mRNA வரும்போது என்ன ஆகும், அடினைன் அப்படின்றது RNA-ல தைமினுக்கு பதிலா என்ன இருக்கு, யூராசில். ஸோ அப்போ இந்த இடத்துல GAG-க்கு பதிலா GUG ஃபார்ம் ஆயிடுது. ஸோ the code, this genetic code can express a valine. அப்போ இங்க instead of glutamic acid இங்க என்ன ஃபார்ம் ஆகுது, valine வந்து ஃபார்ம் ஆயிடுது. So valine form ஆன உடனே actually it is not a HbA peptide structure, right? It should be glutamic acid here. In 6th position it should be glutamic acid, but due to change occurring in mRNA, the expression should be changed, which means instead of glutamic acid the valine is formed. So it is resulted into the sickle cell. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளட் செல்ஸ்க்கு வந்து நமக்கு தெரியும் ஹீமோகுளோபின் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். it is coaxin carrier. So when the cells doesn't have enough amount of hemoglobin, it doesn't carry enough amount of oxygen. Due to tension, they become like structure like this, a sickle. Okay, அருவாள் மாதிரி மாறிடு. So அதுதான் நம்ம இந்த இடத்துல sickle cell anemia ன்னு சொல்றோம். Okay, right. It especially happening in beta chain hemoglobin. ஹீமோகுளோபின் உடைய ஸ்ட்ரக்சரை நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அங்க பார்க்கும்போது there are 2 chains, alpha and beta. ஆல்ஃபால 2 செயின் இருக்கும், அதே மாதிரி பீட்டால 2 செயின் இருக்கும். இங்க பீட்டா செயின்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஓகே, ஐ ஹோப் சிக்கிள் செல் அனிமியானா என்ன, அது எப்படி நடக்குது, எந்த பிரச்சனை அப்படின்னு நீங்க பார்த்துருக்கோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இட் இஸ் கிளியர்? எஸ் சார். தேங்க் யூ. ஓகே, எஸ் சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்கா? சார் HbS இருந்தா சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்றீங்க. அப்ப HbA சேராதா, அது மாதிரி வராதா சார்? என்னங்க HbA இருக்காதுன்னு கேக்குறீங்களா? எஸ் சார். ஏன் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அது நார்மல் தானே, அவங்க they are not affected, they have a dominant one. ஸோ அதனால அது எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம HbA அப்படின்னாவே அது டாமினன்ட் தான், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க HbA HbS இருக்கிறது ஹெட்ரோசைகஸ், இவங்கெல்லாம் HbS இருக்கிறதால அவங்க கேரியரா இருக்காங்க. ஓகே ஓகே சார், ரைட். HbS கேரியரா சார்? என்னங்க HbS? ஆமாங்க, அது HbSன்றது இங்க ரெசிசிவ்ங்க. இது வந்து அந்த குரோமோசோம்ல 2 அல்லீல் இருக்கணும் இல்லையா, ஒரு ஜீன்ல 2 அல்லீல் இருக்குல்ல, அதுல ஒரு அல்லீல் ரெசிசிவா இருக்கு, ஒரு அல்லீல் டாமினண்டா இருக்கு. இப்போ இவங்க பேரண்ட்டுங்க, இப்போ பேரண்ட் அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து கேமெட் ஃபார்ம் ஆகுதுன்னா இவங்க டிப்ளாய்டு இல்லையா, அப்போ கண்டிப்பா ஹாப்ளாய்டு தானே இருக்கணும். அப்போ இந்த 2ல ஏதாவது ஒரு ட்ரைட், ஒரு அல்லீல் தானே வரும். இப்போ இவங்க கிட்ட இருந்து HbA வந்தா ஓகே நார்மலா இருக்கும், HbS வந்தா அது வந்து டிஃபெக்டிவ் ரிசெசிவ் ஒன்னா இருக்கும். ஓகே சார். ஓகே, ஸோ ஃபினைல் கீட்டோன் ஏரியா அப்படின்றது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால ஐ ஸ்ட்ரெயிட் அவே மூவிங் இன்டு தி நெக்ஸ்ட் ஒன், தலசீமியா. தலசீமியா ஆல்சோ ஒன் ஆஃப் தி பிளட் டிசார்டர். ஓகே, இதுவும் பிளட் ரிலேட்டட் ஆனது தான். ஸோ இது நிறைய நீங்க நியூஸ்ல இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. தலசீமியா அப்படின்றது பிளட் ரிலேட்டடான ஒரு டிசார்டர். நிறைய குழந்தைகள் பெரியவங்க இதெல்லாம் பாதிக்கப்படுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே ரைட். ஸோ எதனால இந்த டிசார்டர் வருது, இது என்ன டைப் ஆஃப் டிசார்டர், இதுக்கான ஜீன்ஸ் எந்த குரோமோசோம்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல எத்தனை டைப் இருக்கு இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், இது என்ன டைப்னு தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆட்டோசோம் லிங்க் ரெசிசிவ். அப்ப இங்க நீங்க எதெல்லாம் ஆட்டோசோமல் லிங்க் ரெசிசிவ் அப்படின்னா நீங்க சிக்கிள் செல் அனிமியாவும் என்னதான் ஆட்டோசோமல் ரெசிசிவ், கரெக்டா? அப்ப தலசீமியாவும் ஆட்டோசோமல் லிங்க் ரெசிசிவ்.
பட் ஃபினைல் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஹீமோஃபிலியாவும் கலர் பிளைண்ட்னஸ் வந்து செக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ், கரெக்டா? எஸ் சார். ஆனா மயோட்டோனிக் டிஸ்ட்ராஃபி அப்படின்றது மயோட்டோனிக் டிஸ்ட்ராஃபி, எஸ், ஆட்டோசோமல் டாமினன்ட். இட் இஸ் நாட் அ ரெசிசிவ். ஓகே, ஸோ அது வந்து கொஸ்டினா கேட்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி கேட்டகரைஸ் பேஸ் பண்ணி கூட ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ அதனால கிளியரா நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம் தலசீமியா. This is also an autosome linked recessive blood disease transmitted from parents to offspring. Just a minute. Okay, sorry. Right. So thalassemia அப்படின்றது இங்க autosomal linked recessive. So இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா it is transmitted from parents to offspring when both the parents are unaffected carrier. அப்போ இங்க unaffected carrier அப்படின்றது கண்டிப்பா எந்தெந்த டிசீஸ்ல நம்ம பாக்குறோம் பேரண்ட்ஸை? ஹலோ, சிக்கிள் செல் அனிமியா சார். ஓகே, அப்புறம் தலசீமியா, அப்புறம் ஹீமோஃபிலியா. அங்கேயும் வந்து ஃபீமேல் கேரியரா இருப்பாங்க, கரெக்டா? பட் இங்க என்னன்னா போத் தி பேரண்ட் கேரியர் அப்படின்றது நீங்க தலசீமியாலும் சிக்கல் செல் அனிமியாலும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஹெட்ரோசைகஸ் அகைன். ஸோ த டிஃபெக்ட் குட் பி due to either mutation or deletion. Note down, mutation or deletion, which ultimately results in the reduction rate of synthesis of one of the globin chain. இதுக்கு முன்னாடி தான் நம்ம படிச்சோம் ஹீமோகுளோபின்ல there are two chains, alpha and beta chains. ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஆல்ஃபா செயின்ல சேஞ்சஸ் நடந்தா அது ஆல்ஃபா தலசீமியா. ஓகே, ஒருவேளை பி செயின்ல சேஞ்சஸ் நடந்தா இட்ஸ் கால்ட் பீட்டா தலசீமியா. ஸோ there are two type of thalassemia. It's depend upon the chain. So that makes up hemoglobin. Okay, this cause the formation of abnormal hemoglobin molecules resulting into anemia. So anemia அப்படின்றது இந்த பேர்ல இருக்கு, thalassemia அப்படின்றது. Okay, so this is the characteristic feature of thalassemia. Next, thalassemia can be classified according to the which chain of the hemoglobin molecule is affected. இப்போ ஆல்ஃபா தலசீமியா அண்ட் பீட்டா தலசீமியான்றது ரெண்டு இருக்கு. இப்போ the production of alpha globin chain is affected while in beta thalassemia the production of beta globin chain is affected. இப்போ ஆல்ஃபா தலசீமியா அப்படின்றது எப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். is controlled by two closely linked genes HBA1 and HBA2. Note down the genes of names of the genes. Okay, so HBA1 and HBA2. So there are two genes. Okay, எந்த குரோமோசோம்ஸ்ல இருக்கு?
chromosome number 16. Suppose in the genes which are present in chromosome number 16, which are responsible for the alpha chain. Okay, அப்ப இந்த alpha chain ப்ராப்பரா இருக்கணும்னா இந்த ஜீன் ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒருவேளை இந்த ஜீன்ஸ் ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் ஆகலை அப்படின்னா தே ஆர் டிஃபெக்டிவ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதாவது ரெசிசிவா இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஆல்ஃபா செயினுடைய ப்ரொடக்ஷன் வந்து அப்நார்மல் ஆயிடும். ஓகே, அப்நார்மல். ஸோ அப்போ இந்த அப்நார்மல் ஆல்ஃபா செயின் இட் இஸ் நாட் ஹேவ் எ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ அனிமியா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வாட் ஆர் தி ஜீன்ஸ் அண்ட் விச் குரோமோசோம் தே ஆர் பிரஸ் அப்படின்னு தான் கொஸ்டினை கேட்பாங்க. ஓகே, so the more genes, okay, இங்க அடுத்து பார்க்கலாம். while beta thalassemia is controlled by a single gene, இது கூட क्वेश्चन கேட்கலாங்க. alpha thalassemia அப்படின்றது is controlled by 2 genes. okay, but beta thalassemia அப்படின்றது நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா it's a single gene HBB. அப்ப இந்த HBB என்ற ஜீன் எந்த குரோமோசோம்ல இருக்குன்னு क्वेश्चन கேட்டா குரோமோசோம் நம்பர் 11. HBA வந்தது குரோமோசோம் நம்பர் 16, HBB என்றது குரோமோசோம் நம்பர் 11. Okay, right. So each parent and occurs due to mutation of one or both genes. Thalassemia differs from sickle cell anemia in that the former is a quantitative problem. This is another very important one. In alpha thalassemia அப்படின்றது வந்து quantitative. நான் வச்சுக்கணும் quantitative னா அதனோட quantity related. At the same time இந்த இடத்துல நீங்க நெக்ஸ்ட் பாக்குறது செகண்ட் டைப் அப்படின்னு லேட்டர் ஒன் அப்படின்றது பீட்டா, a qualitative problem. ஸோ இது கூட கொஸ்டினை கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல ஆல்ஃபா தலசீமியா தான் குவான்டிடேட்டிவ், பட் அவங்க என்ன கொடுக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் குவான்டிடேட்டிவ் தே வில் கிவ் யூ குவாலிட்டேட்டிவ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். அப்போ இங்க எவ்ரி லைன் திஸ் கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் every line have a single keyword, so which make a question setter to take a question, right? So anala you have to note down these points and we discussed here. Okay, so it is understood. Sir, NCERT book la வந்து 3 types கொடுத்திருக்காங்க sir. NCERT liya 3 ah? Yes sir. இன்னொரு டைப் என்னங்க? Delta thalassemia. ஓகே, டெல்டா தலசீமியா ரைட் இப்போ இருக்கு. பட் ஓகே, நம்ம அதை அடுத்து நான் சொல்றேங்க. ஓகே, மேபி இது நான் வந்து என்சிஆர்டில இருந்து வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணதான். மேபி இப்போ புது புக்ல ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ அதை நான் பார்த்துட்டு சொல்றேங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அதை ஆட் பண்றேன். சரியா? ஓகே சார். ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது குரோமோசோமல் டிசார்டர்ஸ். ஓகே, இப்போ எஸ் சொல்லுங்க. குவான்டிடேட்டிவ் வந்து ஆல்பா தலசீமியா இருக்கா சார்? ஓகே சார். ஓகே ரைட். ஸோ இப்போ குரோமோசோம்ஸ்னுடைய நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட் கரெக்டா? இப்போ ஹியூமன்ல 46 அப்படின்னா 46 தான் இருக்கணும் கரெக்டா? அதுதான். இப்போ இந்த 46 குரோமோசோம்ஸ் கேமெட் ஃபார்ம் ஆகும்போது 23 இருக்கும். 2 ஹாப்ளாய்ட் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகும்போது தான் நமக்கு அகைன் 46 குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிப்ளாய்ட் செல் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் மினிட், ஒரு நிமிஷம். ஓகே லிசன். இப்போ இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்றது டூரிங் செல் டிவிஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, செல் டிவிஷனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். டூரிங் செல் டிவிஷன் இந்த குரோமோசோம்ஸ்னுடைய அந்த செப்பரேஷன் இருக்கு இல்லையா, செல் டிவைட் ஆகும்போது குரோமோசோம்ஸும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ ஒரு சில அந்த ப்ராசஸ்ல ப்ராப்பராக டிவிஸ் ஆகாம ஓகே ஒரு அன்ப்ராப்பர் வேல வந்து ஒரு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதோ குறையும் போதோ நடக்கிறதா நம்ம இங்கே குரோமோசோமல் டிசார்டர்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமேட்டிட்ஸ் during cell division cycle results in the gain or loss of a chromosomes. So it is called aneuploidy. See, ploidy means many chromosomes அப்படின்றது இந்த இடத்துல என்ன சொல்றது unusual chromosomal expression அப்படின்றது. Okay, for example Down syndrome. So இங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். Down syndrome is a chromosomal disorder results in the gain of extra copy of chromosome number 21.
இப்போ இந்த 21 குரோமோசோம் அப்படின்றது இப்போ எக்ஸ், இப்போ இந்த ரெண்டுமே ரெண்டு குரோமேட்டிட்டா எடுத்துக்கோம். ஓகே, இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இல்லை, இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவா இன்னொரு குரோமேட்டிட் ஃபார்ம் ஆகும். அப்போ இது வந்து டவுன் சிண்ட்ரோம்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் chromosome number 21. Similarly, the Turner syndrome results due to loss of an X chromosome. Turner அப்படின்னா ஒரு குரோமோசோம் லாஸ் ஆயிடுது. ஓகே, டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் காப்பி அந்த இடத்துல ஆட் ஆகும். ஓகே, இது மறந்துடக்கூடாது. டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்றது ஃபீமேல்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் ஆஃப்டர் telophase stage of cell division results in an increase in the whole set of chromosomes. ஏன்னா சில நேரங்களில் நாம பார்க்கிறோம் குரோமோசோம் டிவிஷன் ஆகிறது கேரியோகைனசிஸ். கரெக்டா? கேரியோகைனசிஸ்ன்றது டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே, தென் சைட்டோகைனசிஸ் அப்படின்றது division of cytoplasm. Division of cytoplasm. இப்போ ப்ராப்பரா சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகல. ஓகே, இப்போ ஒரு செல்லுல குரோமோசோம்ஸ் ப்ராப்பரா இதாயிடுச்சு. பட் இப்போ செல் வந்து செல் தனித்தனியா பிரியணும் இல்லையா? இப்படி டிவிஷன் ஆகாம ப்ராப்பரா அது டிவிஷன் ஆகாதப்போ அந்த ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த ஒரு ஃபினோமினா நம்ம என்ன சொல்றோம்னா பாலிப்ளாய்டி. இது வந்து அன்யூப்ளாய்டு. ஒரு குரோமோசோம் கெயின் ஆகுறதோ லாஸ் ஆகுறதோ நம்ம அன்யூப்ளாய்டி. ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேரு பாலிப்ளாய்டி. ஓகே, இந்த பாலிப்ளாய்டி வந்து அதிகமா நம்ம பிளான்ஸ்ல பார்க்கலாம். இது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா வரலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. The total number of chromosomes in a normal human cell is 46 in 23 pair. இதுல 22ன்றது ஆட்டோசோமா இருக்கும், 1 பேர் வந்து செக்ஸ் குரோமோசோமா இருக்கும். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் தான். ஓகே, ரைட். ஸோ இப்போ யாருக்கு வந்து ஒரு குரோமோசோம் இல்லாம போதோ இல்லை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்க டிசார்டர்ஸ் வந்து வருது. இப்போ நம்ம இங்க எத்தனை டிசார்டர்ஸ் பார்க்க போறோம்னா குரோமோசோமல் டிசார்டர்ஸ் ஆர் 3. ஓகே, the one is Down syndrome, second one is Turner syndrome, and third one is Klinefelter syndrome அப்படின்னு சொல்லுவோம். Okay, there are 3 examples we have here. So let me talk about Down syndrome. The cause of this genetic disorder is the presence of an additional copy. நல்லா புரிஞ்சுக்கணும், additional copy of chromosome number 21. இதுக்கு முன்னாடி தான் நம்ம படிச்சோம். ஸோ லாங்டன் டான் அப்படின்றவர் தான் இது கண்டுபிடிச்சா. ஸோ அதனாலே அவருடைய பேருக்கு இது இருக்கு, அவருடைய பேர்ல இருக்கு. சரி, இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கான அந்த பாடிலி கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, the affected individual is short statured with a small round head, furrowed tongue and partially open mouth. Okay, so இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அவங்க 21st குரோமோசோம் இதுதான் 20. Just a minute. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 குரோமோசோம்ஸ் இருக்கு நீங்க பார்க்கணும். ஓகே, அதான் சொல்றேன். அதே மாதிரி அவங்களுடைய பாம் பார்த்தீங்கன்னா ப்ராடா இருக்கும். ஸோ அந்த பாம் க்ரீஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த ரேகையில். அதே மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் சைக்கோமோட்டார் அப்படின்றது அவங்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ். ஸோ மென்டல் டெவலப்மெண்ட் வந்து ரிட்டார்டடாக இருக்கும், ப்ராப்பரான மென்டல் டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ ஒருவேளை டவுன் சிண்ட்ரோம்னா என்னன்னு கேட்கும்போது அதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம். So this genetic disorder is also caused due to presence of an additional copy of X chromosomes. So ஒரு குரோமோசோம் X குரோமோசோம் அடிஷ்னலா ஆட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அதனுடைய கேரியோடைப்ல 47 இருக்கும். கேரியோடைப் அப்படின்றது இட் இஸ் இது வந்து ஒரு ஃபினோமினான்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா எப்படி வந்து ஒரு குரோமோசோம் ஒரு ஆர்கன் ஒரு செல்லுல எவ்வளவு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு, அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன, அதனுடைய நம்பர் என்ன, ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லக்கூடியது தான் கேரியோடைப். ஓகே, ஸோ இங்கே XY நார்மலாக நமக்கு XY இருக்கணும். ஓகே, ஒரு மேலுக்கு. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அடிஷ்னலாக ஒரு X வந்து ஆட் ஆகுது. அப்போது அந்த மேலுக்கு ஃபெமின் கேரக்டர் அதிகமாகும். ஓகே, ஸோ இங்கே அதான் கொடுத்துருப்பாங்க. சச் இண்டிவிஜுவல் as ஓவரால் மஸ்குலர் மஸ்குலைன் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஃபீமேல் அந்த ஃபெமினின் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட். ஸோ இந்த ப்ராசஸ் இது வந்து கைனகோமாஸ்டியா. அந்த டிசார்டர் அதுக்கான அந்த ப்ராசஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கைனகோமாஸ்டியா. ஸோ கைனகோமாஸ்டியா இஸ் அசோசியேட்டட் வித் கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம். ஓகே, எஸ்பெஷலி இது வந்து
மேல்ஸ்ல. ஓகே, அண்ட் சச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஸ்டெரைல். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்டெரைலாக தான் இருப்பாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து டர்னர் சிண்ட்ரோம். Such a disorder is caused due to absence of one X chromosome. So actually இங்க நம்ம மேல்ஸ்ல ஒரு X chromosome அதிகமாகுது, அதனால எக்ஸ்ட்ரா ஃபெமினின் கேரக்டர் வந்து டெவலப் ஆகுது. பட் டர்னர் சிண்ட்ரோம்ல இந்த 46th X வந்து இருக்கணும், 46ல X இருக்கணும், அதுக்கு பதிலாக இங்க இல்லாம போயிடும், அந்த லாஸ் ஆயிடுது. அதனால அந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரே ஒரு X குரோமோசோம் தான் இருக்கும். சச் ஃபீமேல் ஆர் ஸ்டெரைல். ஸோ அவங்களாலையும் reproduce பண்ண முடியாது. ஓகே, ஸோ their ovaries are rudimentary besides other features including lack of other secondary sexual characters. So secondary sexual characters எதுவுமே எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ இவங்களும் ஸ்டெரைலாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ கிளென்ஃபில்டர் என்றது இட் இஸ் ரிலேட்டட் வித் மேல். ஓகே, டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்றது ஃபீமேல். மேல் இந்த கிளென்ஃபில்டர்ன்றது எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் X குரோமோசோம் ஆட் ஆகும், டர்னர்ல ஒரு X குரோமோசோம் அப்படின்றது மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ஹியர் வி கன்க்ளூட் திஸ் லெசன். ஓகே, it is clear? Yes, sir. Yes. Right. Yes, sir. சொல்லுங்க. Okay, so இப்போ just give me 2 minutes. Okay, I will share another lesson in the next one. Okay, molecular basis of inheritance. Sir, test paper. ஆமாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இது ஹாஃப் அன் ஹவர்ல பண்ண முடியாது. ஓகே, நான் அது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸை நம்ம எடுத்துக்கலாங்க. அப்படியே போயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ். இதுல யாரெல்லாம் எத்தனை பேர் அந்த டெஸ்ட் எழுதிருப்பீங்க? மேபி அந்த டெஸ்ட் எழுதாதவங்களும் இருப்பீங்களா இதுல? எஸ் சார். ஓகே, சரி. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாங்க. இல்லைன்னா நம்ம அதுல ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ரெண்டுமே நடத்திட்டோம், ஞாபகம் இருக்கா? 2 லெசனும் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு 2 லெசனும் சேர்ந்து ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அதையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். Okay, sir. Okay, sir. அப்ப இந்த வீக் சண்டே நமக்கு டெஸ்ட் இருக்குமா சார்? நான் சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாருங்க. ஓகே, see the next one, chapter 6 from 12th standard NCERT. ஸோ இங்க நம்ம லெசன் பார்க்கறது வந்து molecular basis of inheritance. ஸோ இந்த லெசன்ல நம்ம என்னென்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் த DNA அண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கான அந்த சர்ச், RNA வேர்ல்ட், ரெப்ளிகேஷன், இப்போ நம்ம பார்த்தோம்ல டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். இப்போ நாங்கள் சிம்பிளா ஜெனட்டிக் கோடுனா என்னன்னு சொல்லியிருந்தேன், அதை பத்தி இங்கே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் எப்படி வந்து ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து ரெகுலேட் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். இது எல்லாமே ஓகே. இதை தாண்டி 2 அப்ளிகேஷன் ஓரியன்ட் பார்ப்போம். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அண்ட் DNA ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ சச் இம்பார்ட்டன்ட் லெசன் அண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் 2 to 5 questions. Even 5 நம்ம அதிகபட்சமா நான் சொல்றேன். ஸோ மேக்ஸிமம் we can expect 5 questions also. ஸோ இந்த வருஷம் கூட 3 questions இந்த லெசன்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அதனால ஆல்மோஸ்ட் 12 to 20 மார்க்ஸ் ஒரே லெசன்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம பயோமாலிகுல்ஸ் பத்தி படிச்சிருப்போம். எவ்ரி ஹியூமன் and any other organisms, they are made up of biomolecules. So அப்படி ஒரு பயோமாலிகுல்ல பயோமேக்ரோமாலிகுல் தான் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸை நம்ம பார்க்கும்போது based on the components which they have, there are 2 types. At the same time based on the sugar. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஆக்சிரைபோஸ் சுகராக இருந்தால் அது DNA, ஒன்லி ரைபோஸ் சுகராக இருந்தால் அது RNA. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஸோ ஒரு சில வைரஸஸ்ல RNA வைரஸஸும் இருக்கு, DNA வைரஸஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா வைரஸ் வந்து RNA வைரஸ்.
அதே மாதிரி ஹெச்ஐவின்றது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ஓகே, ஸோ இப்போ டிஎன்ஏ ஆக்ட் ஆஸ் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ். மேக்ஸிமம் ஆர்கானிசம்ஸ்ல டிஎன்ஏ தான் வந்து ப்ராமினன்ட் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆர்என்ஏ தோ இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் சம் வைரஸஸ், மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் எ மெசஞ்சர். ஓகே ரைட். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி அந்த இதில் படிச்சிருப்போம். ஸோ இந்த லெசனில் நம்ம வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் இட்ஸ் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ், வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் இப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் நியூக்ளிக் ஆசிட். ஓகே, சரி, டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, ஸோ நம்ம தெரியும் ஒரு டிஎன்ஏ அப்படின்றது இட்ஸ் எ பாலிமர் ஆஃப் டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைட்ஸ். ஸோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்றது இங்கே டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்றது there are 3 important components. ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா a nucleotide has 3 components. One is nitrogen base and another one is pentose sugar. It may be ribose in RNA and deoxyribose in DNA, and the third one is phosphate group. This is the third one. Okay, so there are 3 components in the DNA. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு டிஎன்ஏன்றது இட்ஸ் எ பாலிநியூக்ளியோடைட் செயின் இல்லை. ஸோ அது ஆனால் இது எதனால ஃபார்ம் ஆயிருக்கும், டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைட்ஸ். ரைட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி சில ஆர்கானிசம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏனுடைய அந்த நியூக்ளியோடைட்ஸ்னுடைய நம்பர்ஸ், பேஸ் பேர்ஸ்னுடைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எஸ்பெஷலி மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் இது ஃபேக்ட்ஸாக நான் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, லிசன். பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றதுல இங்கே வந்து 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாக்டீரியோஃபேஜ் லேம்டால இங்க பாருங்க 48502 பேஸ் பேர்ஸ். இங்க பேஸ் பேர்ஸ், இங்க நியூக்ளியோடைட்ஸ். அதே மாதிரி ஈகோலை வந்து 4.6 × 10⁶ பேஸ் பேர்ஸ். ஒரு ஹியூமனுடைய ஹாப்ளாய்ட் கண்டென்ட் அப்படின்றது 3.3 × 10⁹. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா பாக்டீரியா ஃபேஜ் அப்படின்றது இந்த 174 அப்படின்றதுல எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும், இல்லைன்னா மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினாக கேட்கலாம். கேசிசரியா கோலியில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும், ஹியூமனில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும், இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் இது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், லெட் வி டாக் அபவுட் தி ஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் அப்படின்றது இங்கே நைட்ரோஜனஸ் பேஸ். ஓகே, nitrogenous base. So there are 2 type of nitrogen bases. So first one வந்து purine, next வந்து pyrimidine. So இங்க purine அப்படின்றது நம்ம 2 எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இங்க தனியாக எழுதிடுங்க. purine அப்படின்றதுல adenine, செகண்ட் ஒன் வந்து guanine. ஓகே, அதே மாதிரி pyrimidine பார்க்கும்போது இங்க 2 எடுத்துக்கிறோம். இங்க ஆக்சுவலி 3 வரும். ஓகே, நம்ம ஆர்என்ஏவும் சேர்த்து தான் பார்ப்போம். So pyrimidine there are 3. Okay, cytosine, uracil and thymine. So இப்போ cytosine வந்து is common for both DNA and RNA. ஆனா thymine is present in DNA. ஆனா RNAல thymine-க்கு பதிலா என்ன இருக்கும், uracil இருக்கும். இதான் நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ இங்க pyrimidine என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது uracil, thymine and cytosine. ஓகே, இதுல thymine, cytosine அப்படின்றது எங்க இருக்கும், டிஎன்ஏல இருக்கும். ஓகே, cytosine, uracil அப்படின்றது ஆர்என்ஏல இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணி ரைட். ஸோ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பென்டோஸ் சுகர் அப்படின்றது நீங்க ஜஸ்ட் அ மினிட், நான் இது ஒரு இப்போ ஒரு பென்டோஸ் சுகர் அப்படின்றது நீங்க எப்படி எடுத்துக்கலாம். ஓகே, கரெக்டா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்டு, தேர்டு, இது ஃபோர்த்து. ஸோ இங்க ஒரு 5th கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு பென்டோஸ் சுகர். ஆக்சுவலி நம்ம என்னென்ன இருக்குன்னு படித்தோம். ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கும். ஓகே, ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும், அப்புறம் ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும் இல்லையா. இப்போ நைட்ரஜன் பேஸ் இங்க எடுத்துக்கிறோம். ஓகே, இங்க ஒரு நைட்ரஜன் பேஸ் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது அடினைனா இருக்கலாம், குவானைனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்குமே. ஆனா தெர் இஸ் ஏ நைட்ரஜன் பேஸ். ஓகே,
ரைட். அதே மாதிரி இன்னொரு இந்த இடத்துல தேர்ட் கார்பன்ல இது தேர்ட் கார்பன், இது ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு பாஸ்பேட் இருக்கும். அதே மாதிரி ஃபிஃப்த் கார்பன்லயும் ஒரு பாஸ்பேட் இருக்கும். அப்போ இங்க என்னென்ன இருக்கு, ஒரு நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 நியூக்ளிக் ஆசிட், 1 பென்டோஸ் சுகர் அண்ட் 1 பாஸ்பேட் குரூப். ஓகே. பட் அது எங்க அரேஞ்ச் ஆயிருக்குன்றதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கார்பன்ல எப்பவுமே ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும். ஓகே. ரைட். இப்போ டிஎன்ஏனுடைய ஒரு சிங்கிள் பாலிநியூக்ளியோடைட் செயின்ன்றது இட்ஸ் a polynucleotide. அப்போ மெனி நியூக்ளியோடைட் இதோ இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, பாஸ்பேட். தேர்ட் கார்பன்லயும் ஃபிஃப்த் கார்பன்லயும் ஒரு பாஸ்பேட் இருக்கு. இது ஃபிஃப்த் கார்பன். சார் ஃபோர்த் கார்பன் தாங்க. இல்ல இங்க ஃபோர்த்துங்க, நான் இங்க சொல்றது இருங்க வரேன். சரிதா? 1 2 3 here the fourth and this is the fifth one. Okay sir. ரைட். ஸோ இப்போ இது வந்து ஒரு நியூக்ளியோடைடு இல்லை, இட்ஸ் a polynucleotide. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் நம்ம இன்னொரு நியூக்ளியோடைட் பார்க்கலாம்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். ஓகே. ஓகே. இங்க ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும். இங்க ஒரு நைட்ரஜன், இட்ஸ் மேபி thymine. ஓகே. அண்ட் இங்க ஒரு பாஸ்பேட் இருக்கு. பட் இந்த இடத்துல ஆல்ரெடி பாஸ்பேட் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி ஜாயின் ஆகிடும். ஸோ இப்படியே வந்து இந்த செயின் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த லாங் செயின் டிராவல் ஆகும்போது இது ஒரு செயின் அப்படின்றதுல நம்ம பார்க்கணும். ஓகே. ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இப்படி இருக்கு. பட் இதுல இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஒவ்வொரு காம்போனன்ட்டும் இன்னொரு காம்போனன்ட்டோட எந்த பாண்டிங் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்கா? ஸோ இந்த பாண்டிங் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா N glycosidic bond. ஓகே. N glycosidic bond. அப்போ N glycosidic bond which is present between pentose sugar and nitrogen base. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க ஒரு பென்டோஸ் சுகரோட ஒரு பாஸ்பேட்டும் இங்கேயும் ஒரு பாஸ்பேட்டும் பைண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இது வந்து 2 பாஸ்பேட் இந்த இடத்துல பைண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து எஸ்டர் பாண்ட், இது எஸ்டர் பாண்ட். பட் நம்ம இங்க 2 இருக்கிறதால எதுன்னு சொல்றோம்னா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஓகே. ஸோ ஒரு பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் இல்ல 2 இருக்கு. ஸோ அதனால இதுக்கு பேர் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கு. ஓகே. ரைட். ஸோ இது புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. இப்போ நம்ம டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான காரணம், இப்போ நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து பிடிஎன்ஏ. ஸோ ஆக்சுவலி டிஎன்ஏல நிறைய டைப் இருக்கு. Z இருக்கு, A இருக்கு, C இருக்கு. பட் இதுல நம்ம பார்க்கறது எப்பவுமே நீங்க இந்த இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே. ஸோ ரைட் ஹேண்டட் ஃபேஷன்ல இருக்கும். இது வந்து பிடிஎன்ஏ. இந்த பிடிஎன்ஏ கொடுத்தது யார் அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக். ஓகே. ஸோ வாட்சன் கிரிக்னுடைய டபுள் ஹெலிக்ஸ் மாடல். ஓகே. ஸோ அதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அப்போ இங்க பாருங்க there are 2 strains. ஓகே. ஸோ இதுல நீங்க பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்ட்ல 5th பிரைம்னு கொடுத்துருப்பாங்க, ஆப்போசிட்ல 3 பிரைம்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஸ்டாண்ட்ல இது 3, அதே மாதிரி அதனுடைய எண்ட் வந்து 5ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ பத்தி படிக்கும்போது ஆன்டி பேரலல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா டிஎன்ஏனுடைய 2 ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்டாண்ட் 5th ஸ்டார்ட் ஆகி 3rd முடிஞ்சிருக்கும், இன்னொரு ஸ்டாண்ட்ல 3rd தொடங்கி 5th முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்டி பேரலல் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கான காரணம் என்ன? ஏன் இது 5th பிரைம்னு சொல்றாங்க, இது ஏன் 3rdன்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட். ஓகே. இப்போ இந்த ஸ்டாண்ட்ல இங்க பாஸ்பேட் எந்த பொசிஷன்ல இருக்கு? 5th பொசிஷன். அப்போ நம்ம இந்த இடத்துல 5th பிரைம் எடுத்துக்கோம். இதே ஸ்டாண்ட் இப்படி கண்டினியூவா போயிட்டே இருக்கும். ஓகே. இப்படியே கண்டினியூவா போயிட்டு
இந்த ஸ்டாண்டுடைய அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய பாலிபெப்டைட்ல பாஸ்பேட் எந்த ஸ்டாண்ட்ல இருக்கு? தேர்ட் ஸ்டாண்ட். சோ அப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து Third stand. 5th to 3rd ன்னு சொல்லலாமா? அப்ப இது இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாமா இது? சோ இப்போ இதே மாதிரி ஆப்போசிட்லயும் ஒரு ஸ்டாண்ட் ஃபாலோ ஆகும். ஓகே, அது எப்படி எடுத்துக்கலாம்னா இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இந்த இடத்துல ஒரு நைட்ரஜன் பேஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தைமின். ஓகே, இங்க வந்து தைமின். ஓகே, அப்ப அதே மாதிரி இப்போ இது வந்து சாரி இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த தைமின் இருக்கு, இது செகண்ட், இது தேர்ட். அப்ப இங்க தேர்ட்ல தான் என்ன இருக்கும்? பாஸ்பேட் இருக்குமா? அப்புறம் இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு பாஸ்பேட் இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த ஸ்டாண்ட் அப்படின்றது எப்படி ஃபாலோ ஆகும்? இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கும் இந்த டைரக்ஷன்ல. கரெக்டா? அப்ப இங்க நீங்க இங்க Yes, பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அகைன் இன்னொரு பாஸ்பேட் இருக்கு. அப்ப இங்க ஸ்டார்ட் பண்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது? 3. முடியறதுன்றது 5. 5. புரியுதா? இது இப்போ ஆப்போசிட் இதுல டிராவல் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்டுமே இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ல இப்போ இந்த லைன் கொடுத்துருக்கேன்ல, இங்க வந்து இருக்கு. இப்போ இதுக்கு நடுவுல இங்க அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா குவானைன், சைட்டோசின், அடினைன், தைமின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? நீங்க அந்த டிஎன்ஏனோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலும் இந்த மாதிரி தெரியும். நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அடினைன் தைமினுக்கு இடையில 2 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாண்டிங். இது குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் இடையில 3 பாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அது எப்படின்னா இப்படிதான். இங்க பாருங்க, 2 ஹைட்ரஜன் பாண்ட். இது நம்மளுடைய இதுக்காக நான் இங்க மாத்தி எழுதுறேன். குவானைன், சைட்டோசின், இதுக்கு நடுவில் 3. ஆக்சுவலி இந்த பாண்டிங் அப்படின்றது இந்த 3 இந்த 2 அப்படின்றது என்ன? இட்ஸ் a ஹைட்ரஜன் பாண்ட். இட்ஸ் a ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ இங்க எத்தனை பாண்டிங் பார்க்கறோம் நம்ம? 2 bonding. இல்ல, ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா இல்ல டைப் ஆஃப் பாண்ட் அப்படின்றது இங்க அடினைன், இங்க நைட்ரஜன் பேஸுக்கும் ஒரு பென்டோ சுகருக்கும் இடையில இருக்கிறது N கிளைகோசைடிக் பாண்ட். 2 நைட்ரஜன் பேஸஸ்க்கு இடையில இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்ட். Hydrogen bond. ஓகே, ஒரு பாஸ்பேட்டுக்கும் ஒரு பென்டோ சுகருக்கும் இடையில இருக்கிறது எஸ்டர் ஆர் பாஸ்போடைஸ்டர் பாண்ட். புரியுதா? சரி, இப்போ உங்க கொஸ்டின் கேட்கும்போது டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர்ல அதனுடைய பேஸ் பேரிங் அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி கேட்கும்போது இல்ல நியூக்ளியோடைடுடைய சீக்வன்ஸை பத்தி கேட்கும்போதோ இந்த பாண்டிங்கை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவரையும் கொஸ்டின் கேட்டதில்லை. நோ கொஸ்டின் so far, there is no question. இந்த மாதிரி பாண்டிங்ல கொஸ்டின் கேட்டதில்லை. ஸோ அதனால we can expect a question from this. ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் இந்த இடத்துல நான் சொல்ற பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா எடுத்து வச்சுக்கோங்க. இது கிளியரா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? பாஸ்போடைஸ்டர் இங்குங்க ஒரு பென்டோ சுகர், இது பென்டோ சுகர், இங்க பாஸ்பேட் இருக்கு. ஒரு பென்டோ சுகருக்கும் பாஸ்பேட்டுக்கும் இடையில எங்க பாண்டிங் இருக்கு இல்லையா, இதுதான். ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு புக்ல எழுதல, பட் தனியா ஒரு ஒயிட் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இது இந்த மாதிரி உங்களுக்கு கிளியரா புரியுதா இது? எஸ் சார். ஓகே, சரி, இப்போ நீங்க இந்த செயினை பாருங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இது வந்து பென்டோ சுகர், இது ஒரு நைட்ரஜன் பேஸ், இங்க ஒரு பாஸ்பேட், இங்க ஒரு பாஸ்பேட். ஸோ இது 3rd பிரைம், இது 5th பிரைம், ஏன்னா கார்பன் பென்டோஸ் இங்க. பட் இங்க அதே மாதிரி ஒரு ஹைட்ராக்சில் குரூப்ன்றது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். மீன் பாஸ்பேட் இருக்கும், பட் இங்க நான் என்ன சொல்றேன், ஹைட்ராக்சில் குரூப்போட பாஸ்பேட் பைண்டா இருக்கும். ஓகே, புரியுதா? எஸ் சார். சரிதாங்க? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த லைன்ஸை பார்க்கலாம். A nitrogenous base is linked to the OH of first carbon pentose sugar through a N-glycosidic linkage to form a nucleoside. அப்போ இந்த இடத்துல நியூக்ளியோடைடு அப்படின்றதுல 3 காம்போனன்ட்ஸ் இருக்கணும்.
ஆனா இப்போ நம்ம நியூக்ளியோசைடு அப்படின்றதுல என்ன இருக்குன்னா, ஒன்னு பென்டோ சுகர் இருக்கணும், இன்னொன்னு நைட்ரஜன் பேஸ் இருக்கணும். கரெக்டா? இப்போ நியூக்ளியோசைடு அப்படின்றா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. நியூக்ளியோசைடு No அப்படின்றது phosphate. எஸ், இங்க பாஸ்பேட் இல்லாம இருந்தா நியூக்ளியோசைடு, பாஸ்பேட் இருந்தா அது நியூக்ளியோடைடு. தட்ஸ் இட். ஓகே, அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நியூக்ளியோசைட்ஸ் அப்படின்றது எத்தனை இருக்கு? அது அடினோசைன் ஆர் டிஆக்சி அடினோசைன், குவானைன்ன்றது குவானோசைன், டிஆக்சி குவானோசைன், சைட்டிடின்ன்றது டிஆக்சி சைட்டோடின், அதே மாதிரி யூரிடின் ஆர் டிஆக்சி தைமடின் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி when a phosphate group is linked to OH of fifth carbon of a nucleotide through phosphoester linkage, a corresponding nucleotide okay is formed. அதான் சொல்லியிருக்காங்க. அதுல 2 nucleotides are linked through 3' to 5' phosphodiester linkage to form a dinucleotide. இது ஏன் டைநியூக்ளியோடைடுனா 2 செயின் இருக்கிறதால, 2 ஸ்ட்ராண்ட் இருக்கிறதால, 2 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கிறதால டைநியூக்ளியோடைட் செயின் சொல்றோம். ஓகே, ஸோ இது புரியுதுங்களா? இட்ஸ் எ பாலிபெப்டைட் பாலிநியூக்ளியோடைட் செயின். பட் நீங்க இதை வந்து அப்படியே நீங்க ஒரு டபுள் ஸ்டாண்டர்டுன்னு பார்க்கும்போது இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க வந்து தேர்ட் பிரைம் எண்ட் அப்படின்றது இங்க வந்துடும், தேர்ட் எண்டு. ஸோ இது வந்து ஆன்டி பேரலா மூவ் ஆயிட்டு இருக்கும் 3 to 5, இது வந்து 5 to 3. ஸோ சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் இடையில ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் 3, பட் அடினைனுக்கும் தைமைனுக்கும் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ பாலிநியூக்ளியோடைட். இது கிளியருங்களா? இது புரியுதா? Yes, sir. ஓகே, இப்போ இது வந்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர். பட் இன் ஆர்என்ஏ எவ்ரி நியூக்ளியோடைட் ரெசிடியூ ஹேஸ் அன் அடிஷனல் OH குரூப். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு பென்டோ சுகர்ல டிஎன்ஏல செகண்ட் பொசிஷன்ல எதுவும் பார்த்த மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருக்கும், தேர்ட்ல இருக்கும். பட் இப்போ ஆர்என்ஏல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு OH குரூப் வந்து இந்த இடத்துல இருக்கு, ஒரு செகண்ட் பொசிஷன்ல ஒரு OH குரூப் இருக்கும். Okay, in ribose. So this is the very unique characteristic feature of RNA. And in RNA, uracil is found at the place of thymine. So இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதுவரை நம்ம பார்த்த இந்த கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருக்கா? Sir, RNA பத்தி once more explain பண்ணுங்க. ஓகே, இப்போ RNAன்றது ரைபோ சுகர், கரெக்டா? Yes, sir. ஸோ அந்த ரைபோ சுகர்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நைட்ரஜன் பேஸ் இருக்கும், தேர்ட் பொசிஷன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கும், அதே மாதிரி ஃபிஃப்த் பொசிஷன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கும். பட் இந்த செகண்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும், அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அடிஷனல் OH குரூப் present at the second position in the ribose. Okay, sir. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுவரையும் பார்த்தது உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இப்போ நம்ம அடுத்து டிஎன்ஏ பத்தின ஒரு ஸ்மால் ஹிஸ்டரி பத்தி பார்க்க போறோம். Clear, sir. Clear, sir. Clear. Yes, sir. Clear, sir. தேங்க்யூ. ரைட், இப்போ நம்ம இந்த டிஎன்ஏனுடைய டிஸ்கவரி, இது யார் முதல்ல பார்த்தாங்க, அதுக்கப்புறம் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல் யார் கொடுத்தாங்க, அந்த மாடலினுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, இதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். And this is also very important, and we have different scientist names, and every year, okay, in the NEET question paper, especially in biology, scientist based questions வந்து கண்டிப்பா இருக்கும். So scientist based questions நீங்க பார்க்கும்போது you have to know certain points. Okay, அதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த சயின்டிஸ்டோட நேம், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய ரிசல்ட் இப்படி தான் அங்கே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல எங்கெல்லாம் சயின்டிஸ்ட் நேம் வருதோ அந்த சயின்டிஸ்டனுடைய நேம்ஸை நீங்கள் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்து பார்க்கலாம். DNA as an acidic substance present in a nucleus was first identified. யார் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா Friedrich Miescher. And he also named it as a nuclein. It is not a nucleus. So அவர் கொடுத்தது, it's not a DNA, அவர் கொடுத்தது வந்து nuclein. However, due to technical limitation in isolation such long polymer intact, அப்போ முடியல, ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியால இவ்வளோ எக்ஸாக்டா பண்ண முடியல. பட் இட் வாஸ் ஒன்லி 1953 ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக், ஓகே, based on X-ray diffraction data. Note down, this is very, very important. X-ray diffraction data which is produced by Maurice Wilkins
அண்ட் ரோஸ்லாண்ட் ஃப்ராங்க்லின். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க தெரியுமா? வாட்சன் அண்ட் கிரிக்கினுடைய அந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலை அவங்க கொடுக்கறதுக்கு எந்த ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ஸோ which of the following data which is used by Watson and Crick to produce double helix model? Data. Yes. And இந்த X-ray diffraction dataவை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா மௌரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோஸ்லாண்ட் ஃப்ராங்க்லின் ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so they produced simple double helix model. Okay, right. So இந்த மாடல்ல நம்ம ஒரு ரூல் இருக்கு. அது என்ன ரூல் அப்படின்னா, see, adenine is always bind with thymine through 2 hydrogen bond. Guanine is always bind with cytosine with 3 hydrogen bond. இந்த ரூல் என்னன்னா, the amount of adenine is equal to thymine, the amount of guanine is equal to cytosine. இவ்வளவுதான் the value. Okay, so இந்த ரூலை கொடுத்தது யார் அப்படின்னா எர்வின் சர்காஃப். That for a double stranded DNA, the ratio between adenine and thymine, guanine, cytosine are constant and equals 1. So இது புரியுதா? Yes, sir. Okay, so உங்களுக்கு இப்போ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இதுல இருந்தாங்க கேட்பாங்க, இப்படிதான் கேட்பாங்க. இந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலை கொடுத்தது யாரு, அந்த மாடலினுடைய அந்த டேட்டா எதை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை எந்த டேட்டா யூஸ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அந்த டேட்டாவை கொடுத்தது யாரு, இந்த ரூல் எர்வின் சர்காஃப் ரூல் அப்படின்றது என்ன, இதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ டிஎன்ஏனுடைய அந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடல் இருக்குல்ல, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் வி வில் ரிப்பீட். ஸோ இப்போ அந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர்ல இதுதான். ஓகே, இதுல வந்து 5th பிரைம் இது இருக்கு அப்படின்னா இதனுடைய 3rd பிரைம், இது 3 அண்ட் இது வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க குவானைன், சைட்டோசின், அடினைன், தைமின். ஓகே, இதே மாதிரி இருக்கு கண்டினியூஸா. அடினைன் அண்ட் தைமின், அடினைன் அண்ட் குவானைன், சைட்டோசின், இப்படி. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல, இப்போ நான் இந்த இடத்துல லைன் மாதிரி இருக்குல்ல, இது என்னங்க இருக்கு ஆக்சுவலா நம்ம பார்த்தோம். இதுல என்னெல்லாம் இருக்கும், இது வந்து நான் என்ன சொல்றேன்னா பேக் போன் அப்படின்னு சொல்றேன். பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ. இது டிஎன்ஏ பேக். எஸ், இங்க என்ன இருக்கு? பென்டோஸ் சுகர், அப்புறம் பாஸ்பேட். எஸ், பாஸ்பேட். வெரி குட். அப்போ டிஎன்ஏனுடைய பேக் போன் அப்படின்றது இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டா பென்டோஸ் சுகர் அண்ட் பாஸ்பேட். ஓகே, அதனுடைய சென்டர் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் பேசிஸ். ஓகே, கிளியர்? Yes, sir. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. It is made 2 polynucleotide chain where the backbone, okay, the backbone constituted by sugar phosphate, okay, and basis projects inside. Okay, the first. Second point என்ன பார்த்தோம்? The chains are anti-parallel polarity. It means one chain has 5 prime to 3 prime polarity and next one is 3 from 3 to 5. So இது நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி third point பாருங்க. In basis 2 strands are paired through hydrogen bond. So அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படின்றது சிமிலரா தான் இருக்கும். இப்போ அடினைன் அப்படின்றது தைமினோட 2 ஹைட்ரஜன் பாண்ட், குவானைன் அப்படின்றது சைட்டோசினோட 3 ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ரூல்ன்றது நமக்கு தெரியும், எர்வின் சர்காஃப் கொடுத்தது. அண்ட் another important point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the 2 chains are coiled in a right-handed fashion. ஸோ இங்க நீங்க இந்த டயக்ராம் பார்க்கும்போதே தெரியும், இட் இஸ் இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். இட் இஸ் நாட் ஃப்ரம் லைக் திஸ். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ இப்போ ஒரு பிட்ச் அப்படின்றது இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர்ல இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரியும் நானோமீட்டர் அப்படின்றது என்னன்னு. ஓகே, அப்போ இந்த ஒரு பிட்ச் அப்படின்றது நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுல இருந்து இது வரையும் ஒரு பிட்ச், இது ஒரு பிட்ச்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதனோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது 3.4 நானோமீட்டர். 3.4 நானோமீட்டர். ஓகே, அப்போ இந்த ஒரு பிட்ச்ல எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும்? இப்போ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இதுல வந்து 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். 10 பேஸ் பேர்ஸ். ஓகே, இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். ஓகேவா? ஸோ எத்தனை பேஸ் பேர் இருக்கு அப்படின்ட்டு.
அப்போ இங்க இதுதான் இப்போ இந்த டயக்ராம் நீங்க பாக்குறீங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பேஸ் பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர். ஓகே, இந்த பேஸ் பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்ன்றது 0.34 nanometer. Okay, so the plane of one base pair stacks over the other in a double helix in addition to hydrogen bonds. So அந்த ஸ்டெபிலிட்டி வேணும். டிஎன்ஏ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதாகிடக்கூடாது. ஏன்னா இட்ஸ் கேரி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஈஸியாக மாறிடக்கூடாது. அப்படி மாறிட்டே இருந்தால் இப்போ கொரோனா வைரஸ் பாருங்க, நிறைய மியூட்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஆரம்பத்தில் வரும்போது ஒரே ஒரு கொரோனா வைரஸ் தான். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாம நிறைய டைப் ஆஃப் கொரோனா வைரஸ் இருக்கு. இப்போ பெங்களூர்ல கூட ஒரு 2 நியூ மியூட்டன் டைப் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ நேமிங்கும் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா, டெல்டா, நிறைய. அதுல டெல்டால இப்போ நிறைய சப் டைப்ஸும் வந்து இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய மியூட்டேஷனுடைய அந்த கிரேட் தான். ஸோ எப்பவுமே ஆர்என்ஏன்றது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், ஆர்என்ஏன்றது அன்ஸ்டேபிள். ஆக்சுவலி இது அன்ஸ்டேபிள். டிஎன்ஏ ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். டிஎன்ஏ இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். எது ஸ்டேபிளா இருக்கும்னா டிஎன்ஏ ஸ்டேபிளா இருக்கும் ஆர்என்ஏ விட. இப்போ அன்ஸ்டேபிள்ன்றது அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறிட்டே இருக்குமா, ஒவ்வொரு தடவை அந்த ஸ்ட்ரக்சர் மாறிட்டே இருக்கும்போது அதனுடைய ஜீன்ஸ்னுடைய எக்ஸ்பிரஷனும் மாறும். அப்போ இதனால இங்க மியூட்டேஷன் அப்படின்றது அதிகமா நடக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த ஒரு 5 இயர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 to 7 வைரஸஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ 2015ல எபோலா, ஓகே, இதே மாதிரி 2016 and 17ல ஜீகா, இப்போ கூட ரீசெண்டாக நம்ம 2021ல இப்போ நம்ம கேரளால கூட ஜீகா வைரஸ் நம்ம கேள்விப்பட்டோம், கேரளால இருந்ததா பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நிஃபாவும் கேரளால பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன பார்க்குறோம், கொரோனா. ஓகே, கோவிட்-19 ரைட். இப்போ இந்த கோவிட்-19ல நிறைய சப் டைப்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் அது ஃபாஸ்டா மியூட்டேட் ஆகுது. ஸோ மியூட்டேஷன் காரணம் அது வந்து இட்ஸ் ஆர்என்ஏ டைப். புரியுதா? பட் டிஎன்ஏல அந்த மாதிரி சடனா சேஞ்ச் ஆகுது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5,000 இயர்ஸ் அப்படின்றது இப்படிதான் இருக்கும் இல்லையா? இதே கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். நமக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகலாம், மேபி அதுக்கான சான்சஸ் ரொம்ப லோ. பட் ஏன்னா இங்க நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு, இட்ஸ் டிஎன்ஏ. ஓகே ரைட். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஒரு தியரியை பத்தி ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்படி சொல்லலாம், ஒரு ஹைப்போதீசிஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் கால்ட் சென்ட்ரல் டோக்மா. இந்த ஹைப்போதீசிஸை எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா பிரான்சிஸ் கிரிக். ஸோ கிரிக் அவர் தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த சென்ட்ரல் டோக்மா ஹைப்போதீசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in DNA, the genetic information in DNA is transferred or copied as mRNA through transcription process, and the mRNA is copied as protein through translation. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், சென்ட்ரல் டோக்மான்னு சொல்றோம். இந்த சென்ட்ரல் டோக்மான்ற அந்த ஹைப்போதீசிஸை கொடுத்தது யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கிரிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2021ல கொஸ்டின் கேட்டாங்க, இந்த வருஷம் தான் கேட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணுங்க, தெரியும். ஓகே ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு செஷன் வந்து முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல என்னுடைய ரிமைனிங் பார்ட்டை நம்ம முடிச்சிடலாம். ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஐ திங்க் இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு கொஞ்சம் கண்டிப்பா இந்த லெசன் படிச்சாகணும் அப்படின்ற தாட்ல இருக்கும். ஸோ திங்க் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சிட்டோம். அதுல நிறைய ஏதாவது டவுட் இருந்தா நீங்க படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த கிளாஸ்ல நம்ம இங்க கேட்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து வி ஸ்டார்டட் மாலிகுலர் ஜெனடிக்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து டிஎன்ஏ பத்தி நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் அடுத்த கிளாஸ்ல இந்த லெசன் இன்னும் 2 கிளாஸ் தேவைப்படும் இந்த லெசன், பிகாஸ் இட்ஸ் ஹியூஜ், பெரிய லெசன். இங்க நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய கான்செப்ட் இருக்கு, நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனாலுமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த கிளாஸ் வந்து இதை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லெசன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். Thank you so much. Good night and prepare well. Bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you.